பேருந்தில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை புனேவைச் சேர்ந்த பெண் ஒருவர் இரு கன்னத்திலும் மாறி மாறி அறைந்த காட்சிகள்தான் இவை. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் எடுக்கப்பட்ட இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது. இதில் பேருந்து பயணத்தில் தனக்கு அருகில் அமர்ந்திருந்தவர் தன்னை தவறாக தொட முயன்றதாக வீடியோவில் உள்ள பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் அந்த நபரை இரு கன்னத்திலும் பளார் பளார் என 26 முறை அறைந்தார். பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் நபர் மதுபோதையில் இருந்ததாக தெரிகிறது. அந்த பெண் அறைந்தபோது போதை ஆசாமி மன்னிப்பு கேட்ட காட்சிகளும் வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. இந்த சம்பவத்தின் போது பேருந்தில் இருந்தவர்கள் அந்த பெண்ணை தடுக்கவில்லை. பின்னர் நடத்துனர் அங்கு வந்து அப்பெண்ணை சமாதானம் செய்தார். புதுச்சேரியில் அரசு பேருந்து கட்டண உயர்வு அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏழை எளிய நடுத்தர மக்களை பாதிக்கக்கூடிய கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. ஏழை மக்களை பொறுத்த வரைக்கும் டெய்லி அங்கிருந்து ஆஸ்பத்திரி நல்லா ஓரளவு பெரிய ஆஸ்பத்திரி வரணும்னு சொன்னா இங்கதான் வந்தாகணும், நகர்ப்புறங்கள் தான் வந்தாகணும். அவங்க வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 40 ரூபா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. இதை மாதிரி ஒன்றும் இல்லாத வசதி இல்லாதவங்கள தான் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்குது. அது இந்த பஸ் கட்டண உயர்வு வரைக்கும் ஒட்டுமொத்த பொதுமக்களையும் சரி, ஏழை மக்களும் சரி, கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களையும் ரொம்ப பெரிய அளவில் இது பாதிக்குது. எளிய மக்களை அவங்கள 50% உயர்த்துவதும், பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், பெரிய பெரிய ஹோட்டலு, பெரிய பெரிய அந்த மால், பெரிய பெரிய நிகழ்ச்சி நடத்துறோம், அவனுக்கு 20% வசூலிப்பதும் என்பது உண்மையிலே மிகப்பெரிய முரண்பாடான விஷயம். புதுச்சேரி அரசுக்கு யாரும் இது போன்ற ஐடியாக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் ஐடியின் செய்திகளை பார்க்கலாம். பெரம்பலூர் அருகே ஒரே ஊரில் 4 கோயில்களில் 4 சவரன் தங்க நகைகள் 2 லட்சம் ரூபாய் காணிக்கை திருடப்பட்டுள்ளன. வேலூர் கிராமத்தில் உள்ள கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், பெருமாள் கோயில்களில் புகுந்த நபர்கள் 3.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் உண்டியலில் இருந்த காணிக்கை சுமார் 1,70,000 ரொக்கத்தை திருடிச் சென்றனர். இதேபோன்று புதுவேலூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் பூட்டை உடைத்த நபர்கள் 4 கிராம் தாலி, 30,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களுடன் தடயங்களை சேகரித்து மோப்பனாய் உதவியுடன் விசாரணை நடத்துகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சாலையை சீரமைக்க கோரி பெண்கள் கும்மியடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாங்குடி பாலத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் சேதமடைந்து காணப்படும் சாலையை சீரமைக்க பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ஆண்கள் சட்டையின்றியும் பெண்கள் கும்மியடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த மாரண்டப்பள்ளியில் 2 தலைமுறைகளாக அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வரும் தங்களுக்கு அரசு கடைக்கண் திறக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாசம்பட்டி கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வசித்து வரும் நிலையில் கழிவுநீர் கால்வாய், மின்கம்பம், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். பல முறை மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் அரசு உதவி செய்ய வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பள்ளிக்கரணையில் நபர் ஒருவர் மது குடித்தபடியே காரை அதிவேகமாக ஓட்டிச் சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மேடவாக்கம் செல்லும் புதிய மேம்பாலத்தின் மீது காரில் சென்ற நபர் ஒரு கையில் மது இருக்கும் பிளாஸ்டிக் கிளாஸை பிடித்தபடியும் மற்றொரு கையில் ஸ்டியரிங்கை பிடித்தபடியும் பயணித்தார். இதனை அருகே சென்ற வாகனத்தில் பயணித்தவர்கள் வீடியோ பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டதுடன் அந்த நபரை கண்டறிந்து தாம்பரம் மாநகர காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த உசிலம்பட்டியில் குடிநீர் வசதி கோரி காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மில் காலனி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் மாதம் ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் ஊராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் மணப்பாறை சாலையில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.